எனக்கு இந்த காதல் செய்கிற பசங்களெல்லாம் பார்த்தா உண்மையாகவே ரொம்ப பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் பாவம் பாரு, எவ்வளோ ஹர்ட்டு அவனை பண்ண முடியுமோ அவ்வளோ ஹர்ட் பண்ணுறது. ஏன் இவ்வளோ அர்ப்பணிச்சுட்டு தன்னை டோட்டலாக வருத்திக்கிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு, அதேமாதிரி பொண்ணுங்களும் சொல்கிறேன், அதேமாதிரி ஒருத்தர் லவ் பண்ணும்போது தன்னை வருத்திக்கிட்டு அவங்களே நினச்சிக்கிட்டு இந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல, இந்த லவ்வுக்கான இந்த கொடுக்குற ஸ்ட்ரெச்சு நிறைய நேரத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடுது. 99.99% டைம் நான் சொல்கிறேன், 100% யாரெல்லாம் உங்கள் லவ்வில் உண்மையாக இருக்கீங்களோ உங்களை தான் பெரிய கடபாரை ஏற்று உங்கள் முதுகுலே சத்துன்னு உன்னை குத்தி இருக்கான். அதுதான் நடக்குது இப்போ இருக்கிற லவ்வில். யார் ஒரிஜினலாக லவ் பண்ணுறியோ இப்போயே முடிவு பண்ணிக்கோ, டபுள் கோட்ஸில் போட்டுக்கோ. நல்ல உண்மையாக நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ஏமாளி, நான் ஒரு கோமாளி, நான் ஒரு வடிகட்டன முட்டாள்ன்றதை நீயே சொல்லிக்கோ. ஏன் அப்படின்னா உன்னை தான் ஏமாத்துறாங்க, உன்னை தான் முதுகில் குத்துறாங்க, உன்னை தான் காயப்படுத்துகிறாங்க. நான் நிறைய கேசஸில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஜென்யூனாக யாரெல்லாம் லவ் பண்ணாங்களோ அவங்க தான் ஜென்யூனாக ஹர்ட் ஆகிருக்காங்க. முதுகுக்கு பின்னாடி பேசுகிறீங்க அப்படின்னா உண்மையாக இருக்கிறவங்கள தான் பேசுகிறாங்க. உண்மையாகவே பாசம் வச்சா கிரிஞ்சு, வேஸ்ட்டு, வேலைக்கு ஆகாதவன், உருப்படாதவன், புழக்க தெரியாதவன். நிறைய பேர் காசை தொலைச்சிட்டு, நேமை தொலைச்சிட்டு, மரியாதையை தொலைச்சிட்டு, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னமும் நீ இன்றைக்கி லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா நான் இப்பயும் சொல்கிறேன், உன்னை கையெடுத்து கும்பிட்டு நான் சொல்கிறேன், உன்னை மாதிரி ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. அதே மாதிரி உன்னை மாதிரி ஒரு மனுஷன், உண்மையான மனுஷன் இந்த மாதிரி போலியான மனிதர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நீ கேவலமாகவும் போயிடலன்றது உங்களுக்கு சொல்கிறேன். தகுதி இல்லாதவர்களுக்கு உன்னோட இதயத்தை கொடுக்காத, தகுதி இல்லாதவங்களுக்கு உன்னோட நேரத்தை கொடுக்காத, தகுதி இல்லாதவங்களுக்கு உன் மனசை கொடுக்காத. மனசை கொடுத்துட்டு வழியில் தவிக்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். இன்னும் சில பேர்லாம் ஐயோ அண்ணா செத்துடலாம் போல் இருக்குது, எனக்கு வலியாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நான் இப்போயும் சொல்கிறேன்டா, தப்பு பண்ணிடாத, ஒரிஜினலாக லவ் பண்ணிடாத. நான் இப்படி சொல்லி இந்த நிமிஷத்துலேருந்து சொல்கிறேன், யாரெல்லாம் உங்கள் லவ்வை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினைக்கிறியோ அதுக்கு முன்னாடி நான் ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஆரோக்கியமாக இருக்கணும், நீ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீ மென்டலி ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா நீ ஒரிஜினல் லவ் பண்ணாத. 51% உன்னோட கண்ட்ரோலில் உன்னவை, 49% லவ் பண்ணு. நீ தான் மெஜாரிட்டியாக இருக்கணும். உன்னை கண்ட்ரோல், உன்னை நீ இம்பார்ட்டன்ட்டுன்னு உனக்குள்ள ஒரு செல்ஃப் சென்டர்ட்னஸும் ஒரு செல்ஃபிஷ்னஸும் இருக்கணும். நீ நல்லா இருக்கணும்னு. அப்போ தான்டா குடும்பத்துக்கு நீ இருப்ப, உன் கரியருக்கு நீ இருப்ப, உன் வாழ்க்கைக்கு நீ இருப்ப. யோசிச்சுப்பாரு, உண்மையாகவே நீ லவ் பண்ணி இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்க, இது வரைக்கும் உன்னோட உண்மையான லவ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? ஏன் டேக் இட் ஃபார் கிராண்டட்? அது இது பேர் டேக் இட் ஃபார் கிராண்டட். தமிழில் சொல்லணும்னா இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவான். தெய்வசே சொல்கிறேன், அவ்வளோ கேவலமாக ஒன்றும் போயிடலைங்க. உண்மையான லவ் பண்ணுற பசங்களும் பொண்ணுங்க அவ்வளோ கேவலமாக ஒன்றும் போயிடல. தன்னோட லவ்வை ஜெயிக்கிறதுக்காக, தன்னோட லவ்வை வாழ வைக்கிறதுக்காக எவ்வளவோ நீ இறங்கி போயிட்ட. இதுக்கு மேலேயே இறங்க போறியான்ற கேள்வி உனக்குள்ள நான் கேட்டுக்கிறேன். நல்ல நல்ல உண்மையான மனிதர்கள், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுருப்ப, காலி பண்ணியிருப்பாங்க, கூட டைம் கொடுத்துருக்க மாட்டேன். எத்தனையோ மனிதர்கள் விட்டுருப்ப, சில பேர் கரியர் விட்டுருப்ப, சில பேர் படிப்பே விட்டுருப்ப. அந்த பொண்ணுக்கிட்ட சாட் பண்ணி, அந்த பையன்கிட்ட சாட் பண்ணி வேஸ்ட்டாக போயிருப்ப, வீணாக போயிருப்ப. இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோ, என் லவ்வுக்கு அந்த பர்சன் தகுதியானவர்களா, வர்த்து இருக்கா, வேலைக்காகுமா, வர்த்தான்னு கேள்வி. ஒரு வார்த்தை வர்த்தா மச்சி, வர்த்தானா ஓகே, உன் உள் மனசை சொல்லும், வர்த்து இல்லடான்னு சொல்லும். விட்டுடு, இந்த நிமிஷமே வேணாம். உடம்ப, பொருளை, அழக இதெல்லாம் பெருசா பார்க்குற காதல் நிச்சயமா இந்த இதயத்தை பெருசா பார்க்கறதே இல்லை. இதயம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது சக மனுஷனை இன்னொரு மனுஷனா பார்க்கறது. ஏமாத்துறதுக்கு முன்னாடி, முதுகுல குத்துறதுக்கு முன்னாடி, நீ நேசிக்கிற பர்சனை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி, காயப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோ. அவன் ஆணு பெண் இதெல்லாம் விட்டுரு, பணக்காரி எல்லாம் விட்டுரு, தூக்கி போட்டுரு. பேர் சொல்கிறேன், உன்ன மாதிரியே ஒரு உயிர் அந்த பர்சன்றதை மட்டும் பாரு. உனக்கு எப்படி ஏமாத்தினா ஹர்ட் ஆகும், உனக்கு எப்படி முதுகில் குத்தினா ஹர்ட் ஆகும், உன்னை எப்படி கேவலப்படுத்தினா ஹர்ட் ஆகும், உன்னை எப்படி புறக்கணிச்சா உனக்கு ஹர்ட் ஆகுமா, உன்னை எப்படி பச்சை துரோகம் பண்ணால் உனக்கு வலிக்குமா, அதே மாதிரி அந்த உயிருக்கும் வலிக்கும்னு மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்த நிமிஷத்துலேருந்து அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி காதலில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஜென்யூனாகவே அந்த பர்சனை லவ் பண்ண போகிற அப்படின்னா நீ முடிவு பண்ணிக்கணும் ஸ்ட்ராங்காக. உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும், உன்னோட டைமையும், உன்னோட கரியரையும், இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லவ் நீ சூஸ் பண்ண. அப்படி இல்லைனா இது மூணுமே ஒன்று விட்டு போயிடும். விட்டு போயிடுச்சு அப்படின்னா, உன் கரியர் விட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? பணம் இல்லை, பணம் இல்லாத யாராவது தொடர்ந்து உன்னை காதலிப்பாங்களா?
ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். முடியுமா? முடியாது. அடுத்தது உன் மரியாதை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மரியாதை இல்லாத பர்சன் கூட யாராவது லைஃப் லாங் தொடரணும்னு நினைப்பாங்களா? முடியாது. யோசிச்சுக்கோ. அடுத்தது உன் லைஃப்பில் இருக்கிற இந்த இளமையும் இந்த நேரமும் இப்போ தான் உன்னால் உன் கோல்ஸில் ஒரு கரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை பில்டு பண்ணுற நேரம் இது. அதை பில்டு பண்ண இது இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் தானே ஓடி வரும். உன்னை பார்த்து ஓடி வர ஒவ்வொரு உறவும் உன்னை தாங்கி நிற்கும். நீ எந்த உறவு பின்னாடிலாம் ஓடி 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 போய் மரியாதை இல்லாத நேரத்தை இழந்து, பணத்தை இழந்து, செல்வாக்கை இழந்து, உன் பவர், உன் பொசிஷன் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நிற்கிற அப்படின்னா, தேவையில்லாத பக்குவம் இல்லாத அந்த உறவுக்கு பின்னாடி இவ்வளோ தூரம் ஓடி உன்னோட நேரத்தை இழந்து, உன் கல்வியை இழந்து, உன் மரியாதை இழந்து இன்னைக்கு நிற்கிற அப்படின்னா என்ன கிடைச்சது உனக்கு? வாட் டிட் யூ கெட்? வாட்? நத்திங். எதுவுமே இல்லை. ஜீரோ தான் ஆயிடுச்சு. பொழைச்சிக்கோ. ஒத்த கை இருக்கு வெளியே, புதக்குழியிலேருந்து வெளியே, அது போதும். எதையாவது பிடிச்சி ஏறி வந்துரு. மொத்த உடம்பே போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒத்த கையை வச்ச மேலே வந்துரு. இல்லை மொத்தமாக நான் உள்ளே போய் இறங்கி ஆழ்ந்து உள்ளே இறங்க போகிறேன் அப்படின்னா நான் இப்போயே சொல்கிறேன், அது புதக்குழிக்குள்ளே மரியாதையும் நேரமும் வெற்றியும் சக்ஸஸும் இல்லாத எவன்லாம் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ன்ற புதக்குழிக்குள்ளே போனானோ அவன் எங்கேயோ ஒரு இடத்துல துரத்தப்பட்டான். ஒன்றும் இல்லை, பொண்டாட்டி முன்னாடி நீ வீட்டில் ஒரு 4 நாள் இருந்துப்பாரு. கேர்ள் ஃப்ரெண்டு முன்னாடி உனக்கு வேலை இல்லைனா கூட ஏற்றுக்கும் இந்த உலகம். ஆனால் அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ உனக்கு லைஃப் பார்ட்னர் ஆகிட்டாங்கன்னா அப்போ நீ சும்மா இருந்த அப்படின்னா வாழ்க்கையே காலி. சின்ன மரியாதை கூட உனக்கு கிடைக்காது. உன்னை காப்பாற்றிக்கோ. திருப்பியே சொல்கிறேன், விட்டுறாத. புடி. எதை புடி? உன் கல்வியை புடி, உன் வேலை வாய்ப்பை புடி, உன் கரியரை புடி, உன் ரெஸ்பெக்டை புடி, உன் செல்வாக்கு புடி. இதெல்லாம் உயர்த்தி புடி. நிச்சயமாக நான் சொல்கிறேன், உன் அம்மா வயிற்றுலேருந்து என்னைக்கு நீ வெளியே வந்துட்டு அந்த நிமிஷத்துலேருந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குற உலகம் தான் இது. நீ ஒன்று ஜெயிச்சிருன்னு உன் கூட இருக்கும், இல்லை ஜெயிச்சிட்டு இருக்கன்னு கூட இருக்கும். ஆனால் நீ தோத்துட்டு அப்படின்னா ஒருத்தவங்களும் கூட இருக்க மாட்டான், எல்லாம் விட்டு ஓடுருவான். அது காதலிக்கிற பொண்ணும் தான். எத்தனை பேர் நல்லா லவ் பண்ணுச்சு, இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கல. ஏன்? பணம் இல்லை. ஏன்? டெவலப்மெண்ட் இல்லை. ஏன்? க்ரோத் இல்லை. எந்த பொண்ணாவது எனக்கு லவ் இல்லைன்னு சொல்லிச்சா? பாதி பொண்ணுக்கு மேலே அவன் கரியரில் லைஃப்ல தான் வந்து நிற்குது. எது அத்தியாவசியமோ முதல்ல உறவில் அதை புடி. அன்புலன்னு எப்போனாலும் காட்டிக்கலாம். உன் கரியரை புடி, உன் வாழ்க்கையை புடி, உன் ஜாபை புடி. நன்றி.